ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 2. ஸ்ரீ பிரகலாத உவாச்ச மாமாம் பிரலோபயோ உத்பத்யா சக்தம் காமேஷு தைர்வரை தத்சங்கபீதோ நிர்வின்னோ முமுக்ஷுஸ்த்வாம் உபாஸ்ரித. ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீ பிரகலாத உவாச்ச, பிரகலாதர் கூறினார் பகவானிடம், மா தயவு கூர்ந்து வேண்டாம், மாம் என்னை, பிரலோபய மயக்க, உற்பத்தியா அசுர குடும்பத்தில் நான் பிறந்துள்ள காரணத்தால், சக்தம் ஏற்கனவே நான் பற்று கொண்டவனாக இருக்கிறேன், காமேஷு பௌதீக சுகத்தில், தை அவை அனைத்தினாலும், வரை பௌதீக உடைமைகளெனும் வரங்களான, தற்சங்க பீத்த இத்தகைய பௌதீக சகவாசத்தில் அச்சம் கொண்டிருப்பதால், நிர்விண்ண பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு, முமுக்ஷு பௌதீக வாழ்விலிருந்து விடுபட விரும்பியே, துவாம் உங்களுடைய தாமரை பாதங்களில், உபாசிரித நான் சரணடைந்தேன். பர்பட் டிரான்ஸ்லேஷன். பிரகலாத மகாராஜா கூறினார், எனது பிரியமுள்ள பகவானே, பரமபுருஷரே, நான் அசுர குடும்பத்தில் பிறந்துள்ள காரணத்தால் இயல்பாகவே பௌதீக சுகபோகங்களில் பற்று கொண்டவனாக இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து இத்தகைய மாயைகளினால் எனக்கு ஆசை காட்டாதீர்கள். பௌதீக நிலைகளை குறித்து நான் மிகவும் பயப்படுகிறேன். பௌதீக வாழ்விலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன். இதற்காகத்தான் தங்களுடைய தாமரை பாதங்களில் நான் சரணடைந்தேன். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பௌதீக வாழ்வு என்பது தேகத்துடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்துடனும் உள்ள பற்றுதலை குறிக்கிறது. இந்த பற்றுதல் சிற்றின்ப ஆசைகளை அடிப்படையாக கொண்டதாகும். காமை ஸ்தைர் ஹிருதக்ஞானா. பௌதீக சுகபோகங்களில் அதிக பற்று கொண்டவன் அறிவை முற்றிலும் இழந்துவிட்டவன் ஆவான். ஹிருதக்ஞானா. ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல, பௌதீக சுகபோகங்களில் பற்று கொண்டவர்கள் பெரும்பாலும் தேவர்களை வழிபட்டு பௌதீக செல்வங்களை அடைவதிலேயே நாட்டம் கொண்டுள்ளனர். இவர்கள் குறிப்பாக துர்கா தேவி மற்றும் சிவபெருமானின் வழிபாட்டில் அதிக ஈடுபாடு காட்டுகின்றனர். ஏனெனில் இந்த இருவரும் தங்களுடைய உபாசகர்களுக்கு எல்லா பௌதீக செல்வங்களையும் கொடுக்கின்றனர். ஆனால் பிரகலாதர் பௌதீக சுகத்தில் பற்றில்லாமல் இருப்பதால் அவர் எந்த தேவரையும் சரணடையாமல் பகவான் நரசிம்ம தேவரின் தாமரை பாதங்களில் சரணடைந்தார். உண்மையாகவே ஒருவன் இந்த ஜட உலகிலிருந்தும் 3 வகையான துன்பங்களிலிருந்தும், பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்தும் விடுபட விரும்பினால் அவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தஞ்சமடைய வேண்டும். ஏனெனில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியின்றி பௌதீக வாழ்விலிருந்து ஒருவனால் விடுபட முடியாது. நாஸ்திகர்கள் பௌதீக சுகபோகங்களில் அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். ஆகவே அதிகமான பௌதீக சுகத்தை பெறும் வாய்ப்பு கிடைத்தால் அதை அவர்கள் நழுவ விடுவதில்லை. ஆனால் பிரகலாதர் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார். பௌதீக தந்தைக்கு பிறந்த போதிலும் அவர் ஒரு பக்தராக இருந்ததால் அவருக்கு பௌதீக ஆசைகள் இருக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 2 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய்.